அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகவுண்டிங் அண்ட் ஆல்சோ ரீவேலிடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே மார்க் ஷீட் வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பண்ணுறாங்க, சார் இப்போ நான் ரீவேலிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு மார்க் ஷீட் வரத்துக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம டிஎன்ஏ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும், ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எல்லாருக்குமே யூஸ் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் உங்கள் 12th மார்க் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோடும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ சப்மிட் மட்டும் கொடுக்காதீங்க, பேமெண்ட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களோட 12th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுவீங்க. 12th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணாதீங்க. இதில் இருக்க மார்க்கே போட்டு வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த 6ஆம் தேதி, அதாவது ஜூன் 6 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ ஜூன் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நம்ம வீடியோவிலையும் கிளியராக நாங்கள் அப்டேட் கொடுத்துருவோம். ஓகே, நமக்கு ஜூன் 6க்கு அப்புறம் நம்ம டிஎன்ஏயு அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு 6ஆம் தேதி நம்ம சொல்லிடுவோம். ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்னைக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் எல்லாரும் கிளியராக வெயிட் பண்ணுங்கள். அந்த லாஸ்ட் டேட்டுக்கு நாள் அதுக்குள்ளே வரலை, உங்கள் ரீவேலிடேஷன் மார்க் அதுக்குள்ளே வரலை அப்படின்னா லாஸ்ட் நாளுக்கும் நாள் நீங்கள் எல்லாருமே சப்மிட் பண்ணி பேமெண்ட்டும் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரீவேலிடேஷன் மார்க் வந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக டிஎன்ஏக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? சார் ஆல்ரெடி நான் 12th மார்க் இந்த மார்க் எடுத்திருக்கேன், இப்போ நான் ரீவேலிடேஷன் பண்ணி எனக்கு இந்த மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஎன்ஏக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பிஃபோர் ரேங்க் லிஸ்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேங்க் லிஸ்ட் வரத்துக்குள்ளே இந்த மார்க்கை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் அது சேரும். இல்லைனா நீங்கள் பழைய மார்க்கே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் இங்கே கிளியராக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.